இப்போ பாஜக இப்போ பேசினது, இப்போ திரு விஜய் அவர்கள் பேசுவதை திரு அண்ணாமலை அவர்கள் பேசினாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு பேருக்கும் மாற்று, ரெண்டு பேருமே ஊழல்வாதிகள் தான், ஊழலுக்கு எதிராக இருக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தப்ப இந்த பாஜக அதிமுக அலைன்ஸ் ஆன பிறகு அவங்களுக்கும் ஒரு சிக்கல், ஒரு நெருக்கடி இருக்கு. ஏன்னா அதிமுக மீது விமர்சனம் இருக்கு, அதிமுக பாஜக மீது, திமுக ஆண்ட கட்சி அவங்க கூட்டணி அப்படின்னு இருக்கப்ப ஒரு புது ஃபோர்ஸ் வந்து ஊழல் எதிர்ப்பு எடுக்கிறார் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் குறி வைக்கிறார். நான் ஊழலற்ற ஒரு அரசை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வியூகத்தை வகுக்கிறார் அப்படின்னா அது திமுக அணிக்கு மட்டும் இல்ல, என்டிஏவுக்கும் பிரச்சனை தானே, அதிமுக அணிக்கும் பிரச்சனை தானே. நேர்பட பேசு நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விஜய் அவர்களை பேச்சு குறித்தான விவாதம் இது. விஜய் அவர்கள் அரசியல் அனுபவம் கிடையாது, ஆட்சி அனுபவம் கிடையாது. அதனால் அதிகமாக நாம் எதிர்பார்த்து அவரை விமர்சிக்கிறதுங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்க இப்ப தள்ளி வைக்கிறீங்க, அவங்க தள்ளி வச்ச மாதிரி. தள்ளியெல்லாம் வைக்கல. அவருக்கு புரியுற மாதிரி, அவரை ஆதரிப்பவர்களுக்கு புரியுற மாதிரி ஊழல்னா என்ன, அரசாங்கத்தை ஏமாற்றுவதுனா என்ன, கருப்பு பணம் அது என்னன்னே தெரியாதுன்னு முதல் கூட்டத்தில் அவர் பேசினார். இதையெல்லாம் தெரிவிக்கிறது அது அவருக்கு போதுமானது. இதெல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு மகிழுந்தை கொண்டு வரும் பொழுது எந்த அளவிற்கு அரசாங்கத்தை ஏமாற்றினார், பிறகு அதற்கு ஏன் வரி கட்டவில்லை என்று கேட்ட பொழுது வரி கட்ட முடியாது என்று வழக்கு தொடுத்து வட்டியோடு கட்ட வேண்டும் என்று சொன்ன உடனே கைகூப்பி நான் வட்டியை எனக்கு விட்டு விடுங்கள், வரியை மட்டும் கட்டி விடுகிறேன் என்று சொன்னாரே, அங்கே கருப்பு பணம் இருக்கிறது. அவர் திரைப்படத்தில் நடிப்பதற்காக வாங்குகிறாரே, அதிலே கருப்பு பணம் இருக்கிறது. இது அவருக்கு புரிந்த கருப்பு பணம். அவர் என்ன நடிகர்கள் வரப்ப ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், ஆண்ட கட்சி எல்லாருமே இதை சொல்லி, ரஜினி கட்சியா இருந்தாலும் கேட்பீங்க கருப்பு பணம் வாங்கலையா அப்படி கேட்குறீங்களா? விஜய் வந்து அடுத்தவனை சுட்டி காட்டும் போது தெரியலன்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னு தெரியலங்கிற அவருக்கு நான் பாடம் எடுக்கிறேன். இதுதாங்க அது, நீங்க உங்க வீட்டில் பண்ணீங்க இல்லையா, அதுதான் அது பெரிய அளவில் பண்றாங்க. அடுத்து செந்தில் அவர்கள், ஐயா நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல, எனக்கு அது குறுக்க பேசுறது பிடிக்காது. இல்ல யாருமே உங்களுக்கு குறுக்கவும் வரல, ஏன் நம்ம பேசி ஓடுது பாருங்க. நெறியாளருக்கு அதுக்கான இது இருக்கு, கேள்வி கேட்கலாம். இவர் ஏதோ பேச வந்தாரு, சொல்லுங்க. அது வந்து கண்டிக்கிறது அப்படி இல்லை, என்னோட ஒழுக்கு போயிடும். எதை சொல்ல வரணும் அது மறந்து போயிடும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருத்தர் கூட தண்டிக்கப்பட்டது இல்லைங்க. சுத்த சுயம்பிரகாச வள்ளலாருடைய சிஷ்யர்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? செந்தில விட்டுடுங்க, சொல்ல முடியுமா? அவ்வளவு ஒழுக்கமான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இதை நான் சொல்லும்போது என்ன பைத்தியம்பாங்க. அதனால் பல விதங்களான திருட்டு இருக்குது. பகல் கொள்ளை அடித்தா அவனை பிடிச்சிடலாம், யாருன்னு பார்த்துடலாம். செயினை பறித்தா சைக்கிளில் போனான்னா வண்டியில் போனா துரத்தி பிடிச்சிடலாம். ஜேபிடி அடித்தது யாருன்னே தெரியாதுங்க. அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? யாருன்னு தெரிஞ்சாதானே தண்டனை கொடுக்குறது. அந்த அளவில் ஒரு ஜேபிடி மக்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு ரொம்ப கடுமையான வார்த்தைகள், கடுமையான வார்த்தை. அவர் ஒரு வார்த்தையை நைசா பாக்கெட்ல இருந்து உரியவனுக்கு தெரியாம உருவது அப்படின்னு எடுத்துருங்க. இப்ப அவரும் ஒரு பதிலுக்கு ஒண்ணு சொல்றாரு, ஏதாவது சொல்லட்டுங்க. நான் நீங்க அனுமதிப்பீங்க, என்ன அனுமதிக்க விடுவாங்களா? நான் மக்களுக்காக, அதனாலதான் எல்லாமே. அதனால அவையில சரியான திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் காலத்திலிருந்து இதுவரை ஊழல் செய்யாத கட்சி. இப்ப நீங்க சொல்ற ஒரு விமர்சனம் நான் இப்ப ஒரு பாயிண்ட், நீங்க ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. இத ஒருவேளை பாஜக தனித்து நின்றிருந்தால் கூட, மத்தியில அவங்களுக்கான விமர்சனம் இருந்திருந்தாலும் கூட, சரி இங்க தனிச்சு ஒரு மாற்றம்ன்ற ஒரு ஃபோர்ஸா வராங்கன்ற அளவுல இருக்கும். இப்ப பாஜக அதிமுகவோடு இருக்குல்ல, இப்ப நீங்க கேட்ட இந்த விமர்சனங்கள் எல்லாம் அதிமுக பக்கம் எதுவும் வரவே வராதா? கண்டிப்பா. அதுதான் நான் சொல்றேன், நீதிமன்றம் தண்டிச்சதுன்னு சொல்ற முதுகெலும் உள்ள ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இருந்தா அப்படின்னா பாஜக தலைவன் தான். யாரு? அண்ணாமலை. அதனால தானே பிரச்சனை அதிமுக பாஜக இத்தனை நாள் இருந்தது. கூட்டணியில இருக்காங்களே, இப்ப நயினார் நாயகர் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய மாதிரி சொன்னாரா இல்லையா? வேற யாராவது சொல்லிருக்காங்களா? இப்ப அதே அண்ணாமலை அவர்கள் இப்ப கேட்டா சொல்லுவாரா? திரும்ப அதே அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய இடத்துல இல்ல. புரியுதுங்களா? இப்ப யார் இருக்காங்களோ அவங்க சொல்லுவாங்களா இல்லையான்னு பார்க்கணும். கூட்டணி சேர்ந்த அப்புறம் சொல்லுவாங்களா? நீங்க சொல்ற மாதிரி இப்ப யோசிங்க. அப்ப விஜய் அவர்களுக்கு தானே அந்த இடத்துல அட்வான்டேஜ் இருக்கு. விஜய் அவர்களோ சீமான் அவர்களோ தனிச்சு இருக்காங்க, பார்க்கலாமேங்க. அந்த அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாமே. அரசியல் முதல்ல தெரியணும், களத்துல இறங்கணும். பிஜேபியே இன்னும் களத்துல இறங்கல. கருப்பு பணம்ன்ற ஒரு ஒன்ன வச்சுட்டு இப்ப நீங்க இவ்வளவு விமர்சனங்கள் வச்சீங்களா, ஆண்ட கட்சி ஆளுகிற கட்சின்னு,
இவர் வந்து கார் வாங்கினாரு வரி கட்டல, கருப்பு பணம் வச்சிருக்காருன்னு சொல்லி எதிர்கொள்ள முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. வெளிநாட்டுல கோடிக்கணக்கான ரூபாய், அது சும்மா சாதாரண பணம் இல்ல, புரியுதுங்களா? சாதாரண பணம் இல்ல, கோடிக்கணக்கான பணம். அந்த அவருக்கு தார்மீக உரிமை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? விஜய் தார்மீக உரிமை இல்லைன்னு சொல்ல, அது தெரியலங்கிறாரே, இதுதாங்க அது அவருக்கு சொல்றேன். நீங்க செஞ்சது தாங்க ஊழல்னு சொல்லுவாங்க, தெரியலன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியாம சொல்லிட்டீங்க. சுருக்கமாவே சொல்றேன். என்ன எது ஊழல்னா, ஒரு பப்ளிக் ஆபீஸ்ல இருக்கிறவர் பிஎம் ஸ்கேருக்குன்னு ஒரு ஃபண்ட் வாங்கினாங்க, அதுக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்கு? அதை சொல்லாம இருக்கிறது தான் ஊழல். அடுத்து வந்து எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் மூலமா ஆயிரக்கணக்கான கோடிகள் வாங்குறீங்களே, அதுக்கு மூலம் அந்த எல்லா கார்பரேட்ஸ்க்கு ஒரு ரைடு விடுறது, அதன் மூலமா அவங்க வந்து உங்களோட காசு தர்றது. வீர விக்னேஸ்வரன் அதுக்கு விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன். என்ன அவருக்கு ஒரு லெசன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு பதில் சொல்றேன். அதுக்கப்புறம் 2002 பிஎம் வந்து மோடி அவர்கள் வந்தாரு. அப்பையில இருந்து அதானி அவர்களோட பிசினஸ் கிராஃபும் மோடி அவர்களோட பிசினஸ் கிராஃபும் அப்படியே ஒரே மாதிரி போகுது. இதுதான் ஊழல். ஒரு குரோனி கேபிட்டலிசத்தை தான் நேரடியா சொத்து சேர்த்த கன்விக்ட் ஆயிரும், இன்னொருத்தரை வளர்க்கிறார் மோடி அவர்கள். நான் சார்ஜ் வைக்கிறேன், இதை மறுக்க முடியுமா? எந்த கார்பரேட்ஸ்க்கும் இல்லாத வாய்ப்பு இவருக்கு வைக்கிற விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்ள? அதுதான் சொல்றேன். இதுதான் இன்னொரு அவர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? இந்த பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை லட்சம் கோடி வந்து அது கேள்விக்கு நீங்க வச்சிட்டீங்க. பிஜேபி ஊழல் நான் வைக்கிறேன், அவர் உங்க மீது வச்ச விமர்சனம் நாட்டே லூட் பண்ணிருக்காங்க. எங்க மேல வைக்கிற ரூல் இதுன்னா, நாங்க வந்து உழைத்து சம்பாதித்த பணத்துல ஒரு எக்ஸெப்ஷன் கேட்கிறோம், கோர்ட்டு தரல, நாங்க அந்த டாக்ஸ் கட்டிட்டோம். ஆண்டுக்கு 80 கோடி உழைத்து கட்டுறோம். சிலர் போல மக்கள் பணத்துல காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் போடல. இல்ல சொல்றேன், அந்த அவர் சொன்ன வழக்கின் நுணுக்கம்ன்றது வேற. என்ன சிக்கல் வந்தது? அந்த கார் இங்க இறக்குமதி ஆகிறப்ப என்ன சிக்கல் வந்து? இல்ல டாக்ஸ் எக்ஸெப்ஷன்ஸ்க்கு வந்து கேக்குறாங்க, பட் கோர்ட் வந்து தரல. அதுக்கப்புறம் டாக்ஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு வரையும் டாக்ஸ் கட்டலைன்னா, நாங்க கரெக்டா டாக்ஸ் கட்டலைன்னா, நீங்க வந்து இந்நேரம் நீங்க வந்து ரைட் விட்டுருக்க வேண்டியதானே? நாங்க வந்து எங்களோட கணக்கு கரெக்டா தான் இருக்கு, நாங்க உழைத்த பணத்துல டாக்ஸ் கட்டுறோம். மேட்டர் வந்து நீ உங்களுடைய பார்வையில வந்து வரி ஏய்ப்புன்றது ஊழலுக்குள்ள வருமா? இல்ல நாங்க பண்ணவே இல்லைங்கிறோம். நான் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு வந்து எங்களை பத்தி பேச அர்த்தமே இல்ல. என்னுடைய கேள்வி பொருளாதார குற்றம் என்று வருமான வரி இலாக்காவுடைய கேள்வி அல்ல. என்னுடைய கேள்வி, வெளிநாட்டிலிருந்து ஒரு பொருளை இறக்குமதி பண்ணா அதுக்கான தீர்வை கட்ட வேண்டும். சுருக்கமா சொல்லிடுங்க. ஜெகதீஷ் அதை இவர் கட்டல. ஒரே லைன் சொல்லுங்க. ரொம்ப நேரம் காத்து. 1000 கோடி ரூபாய் அவர் வருமானம் பெறுகிறார், சம்பாதிக்கிறார் என்று விஜய் பக்கத்தில் வைத்துக் கொண்டு சொன்னவர் யாரு? ஆதவ் அர்ஜுனா. ரைட். ஆனா இல்ல ஒரு நிமிஷம் தம்பி, 30000 கோடி பிடிஆர் சொன்னாரு. ஒரு நிமிஷம் இருங்க. 30000 கோடி பிடிஆர் சொன்னாரு. அவர்ட்ட பேசுங்க. 30000 கோடி பிடிஆர் சொன்னாரு. வருமான வரி கணக்கு இவங்க தாக்கல் பண்றாங்க 2016 2017. ஒரு ஆண்டுக்கு இவர் எவ்வளவு சம்பாதிச்சதா வருமான வரி கணக்கு தாக்கல் பண்ணிருக்கா தெரியுமா? 35 கோடியே 42,91,000 ரூபாய். நான் விட்டுருங்க, 1000 கோடி விட்டுருங்க, நீங்க சொன்னது 200 கோடி 100 கோடி 300 கோடி சொன்னீங்கல்ல. இந்த வருமான வரி வழக்குக்கு அமலாக்கத்துறையும் சிபி இவங்க வருமான வரித்துறையும் வந்து மாஸ்டர் பட ஷூட்டிங்ல இருந்த போது உள்ள போய் அவரை கார்ல ஏத்திட்டு கார்லயே விசாரிச்சாங்க, அவர் வீட்டுல அலுவலகத்துல விசாரிச்சாங்கல்ல. இல்ல அந்த வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்குது. வழக்கு நிலுவையில் இருப்பதின்படி எல்லோரும் குற்றவாளிகள் என்றால் விஜயும் குற்றவாளி கூட. 30,000 கோடி அந்த கேஸ்ல வரும். எல்லாமே இருக்கு.